ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசி பருப்பை வச்சு நைட்டுக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்போவும் போல் தோசை இட்லின்னு நைட்டுக்கு சாப்பிடாம இந்த ரேஷன் அரிசி பருப்பு வச்சு ஒரு ஒன் பாட் ரெசிபியாக சூப்பரான இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரேஷன் அரிசி ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. நல்லா கல் மண் தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வர ரேஷன் அரிசியெல்லாம் மோஸ்ட்லி கல் மண் தூசியெல்லாம் இருக்கிறதுல ஓரளவு க்ளீனாகவே கொடுக்குறாங்க. பாருங்கள், நல்ல ஒயிட்டாக ஓரளவு குண்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதை ஒரு கப் எடுத்துக்குங்க. அதே போல் ரேஷனில் கொடுக்குற பருப்பும் ஒரு பவுல் எடுத்துக்குங்க. ரேஷனில் இருக்கிற பருப்பை நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்படியே வச்சுருப்பீங்க. இனிமேல் அப்படியே வச்சுருக்க வேண்டாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இதெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நான் இந்த கப்பில் ஒரு கப் நல்லா கோபுரம் மாதிரி கூச்சி எடுத்துக்கிறேன். இது காப்படி உலக்குங்க. அதில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப் ரேஷன் அரிசியை ஒரு பவுலில் மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்குங்க. உப்பு சேர்த்து கழுவும் போது அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா விட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்தளவு டஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் தண்ணியாக ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் ஊற்றாமல் அந்த பவுல் ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரம் ஊறி வந்துடும். இது ஒரு தட்டு போட்டு அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் ரேஷன் துவரம்பருப்பையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி இழந்த அதே கப்பில் அரை கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. மொத்தமாக 1.5 கப் அரிசி, ஒரு கப் பருப்பு, ஒரு கப். இந்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. பருப்பு சமைக்கும் போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. 1 மணி நேரம் ஊற வச்சங்காட்டி அரிசி நல்லா இந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு. பருப்பும் முக்கால்வாசி ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், பருப்பும் லைட்டாக ஊறி வந்துருச்சு. பருப்பு ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா நார்மலாக நம்ம பொன்னி அரிசியில் அரிசியும் பருப்பு செய்யும் போது எண்ணெய் நிறையா பிடிக்கும். இதுக்கு அந்தளவு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 போல் பூண்டை தோலோடு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. பாருங்கள், இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சீரகம், கொத்தமல்லி, மிளகும் சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு நசுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்திங்கன்னா எண்ணெயிலேயே அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும். அதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸில் புளியை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 3/4 கப் அளந்து எடுத்துக்குங்க. இந்த கப்பும் நம்ம அரிசி இழந்த அதே கப்பு ஒரே மெஷர்மெண்ட்டுங்க. அதனால் நான் இந்த டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 கப் நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், முழு சீரகம் சேர்த்துக்குங்க. நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த 3/4 கப் புளி தண்ணி அரை கப்பாக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீதி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச ரேஷன் அரிசி பருப்பு பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசி பருப்பையும் குக்கரில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நம்ம ரேஷனில் கொடுக்குற அரிசியும் கூட இட்லி,
தோசை மாவு ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க. ஆனால் அந்த பருப்பு அப்படியே இருக்கும். அதை இனிமேல் அப்படியே வச்சுருக்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம மொத்தமாக 1½ கப் அரிசி பருப்பு சேர்ந்து எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப் ஊற்றியாச்சு. இன்னொரு கப் ஏற்கனவே 1/2 கப் புளி தண்ணி குக்கரில் இருக்குது. இப்போ நம்ம 2½ கப் தண்ணி ஊற்றினா போதும். மொத்தமாக 3 கப் கணக்கு பண்ணி ஊற்றிக்குங்க. 2 கப் ஊற்றியாச்சு. இப்போ இந்த 1/2 கப்பு ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 2 கப் எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி, அதாவது 1க்கு 2 ஞாபகம் வச்சு ஊற்றிக்குங்க. இதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விடுங்க. இது கொதிக்க வேண்டாங்க. நீங்கள் லைட்டாக கிளறி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டுங்க. ஏன்னா ரேஷன் அரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்குங்க. விசிலெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட 1 பாட் ரேஷன் அரிசி சாதம் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இது சாம்பார் சாதம் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணாமல் கொடுப்பாங்க. அதனால் இதோட சத்துக்கள் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாலிஷ் பண்ண அரிசியில் விட இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாத அரிசியில் 1 பாட் ரைஸ், அதாவது இந்த மாதிரி அரிசியும் பருப்பு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை இன்றைக்கி நைட்டே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த 1 பாட் அரிசியும் பருப்பு சாதத்துக்கு நீங்கள் நெய் விட்டுக்கலாம், இல்லை கடலெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை தயிரோடு சேர்த்து சாப்பிட்லாம். சுட சுட இந்த மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொல கொலன்னு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா உதிரி உதிரியாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்குங்க. இந்த மாதிரி கடலெண்ணெய் விட்டு சைடிஷ்க்கு முறுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேணால் ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.